தின்னு சொன்ன ராணிக்காகவும் தன்னோட பானைய தென்னை மரத்து முன்னாடி போட்டு உடைச்சத. ஐயோ, எனக்கு என்ன இருந்த ஒரே ஒரு பானையும் உடைஞ்சு போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? இனிமே நான் எதுல தண்ணி குடிப்பேன்? நான் ரொம்பவும் ஏழை. எனக்கு என்ன எந்த ஒரு காசும் இல்லையே. காகமே அழாத, உன்னுடைய ஏழ்மைய என்னால போக்க முடியும் அப்படின்னு சொன்ன அந்த தென்னை மரம் ராணிக்காகத்தின் முன்னாடி தங்க தேங்காய போட்டுச்சு. என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. இது ஒரு தங்க தேங்காய் தான். காகமே, இந்த தேங்காயை விற்று அதுல கிடைக்கிற பணத்துல பாதிய உன்னோட நன்மைக்கு நீ பயன்படுத்திக்கோ. ஆனா மறந்துடாத, மீதி பாதிய நீ ஏழை பறவைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும், சரியா? தென்னை மரமே, நான் நிச்சயமா செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காக ரொம்ப சந்தோஷமா அந்த தங்க தேங்காயை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு.